ஸ்டீபன் ஆர் கவி என்கிற உலக புகழ்பெற்ற உளவியல் சிந்தனையாளர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதருக்கும் 3 விதமான வாழ்க்கை முறை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த 3 விதமான வாழ்க்கை முறை என்னவென்று கேட்டால், ஒன்று பொது வாழ்க்கை, ஒன்றொன்று தனிப்பட்ட வாழ்க்கை, மூன்றாவது எதை சொல்லுகிறார் என்றால் உள்ளார்ந்த வாழ்க்கையை சொல்லுகிறார். இந்த பொது வாழ்க்கை என்பது எல்லோரும் கவனிக்கிற விதத்தில் வாழ்வது, எல்லோரும் நம்மை எப்படி கவனிக்கிறார்கள் என்பதை பொறுத்து நாம் வாழுகிற வாழ்க்கை. தனிப்பட்ட வாழ்க்கை என்பது நாம் யாரும் இல்லாத பொழுது அல்லது நமக்கு நாமே வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக உள்ளார்ந்த வாழ்க்கை என்று சொல்லுகிறார். இந்த உள்ளார்ந்த வாழ்க்கை என்பது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நாம் ஒரு சிந்தனையை பற்றி, ஒரு வேலையை பற்றி, ஒரு உறவுகளை பற்றி, ஒரு நட்புகளை பற்றி, ஏதாவது ஒன்றை பற்றி நாம் உள்மனதிற்கு சென்று அதை நாம் கேள்வி கேட்டு ஆராய்ந்து அதில் முடிவெடுக்கிறோம் அல்லவா, அந்த இடத்தை அவர் உள்ளார்ந்த வாழ்க்கை என்று சொல்கிறார். பெரும்பாலானவர்கள் வெற்றியாளர்கள் எதை செய்கிறார்கள் என்றால், உள்ளார்ந்த வாழ்க்கையை பெரும்பாலும் சிறப்பாக வாழ்வதாக சொல்லுகிறார்கள். வெளி உலகத்திற்கு தங்களை எவ்வாறு காட்டிக்கொள்வது என்பதை விட, தனிப்பட்ட முறையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை விட உள்ளார்ந்த வாழ்க்கையை அவர்கள் கவனத்தை கொள்ளுகிறார்கள். உள்ளார்ந்த வாழ்க்கையை கவனத்திலே கொள்ளுகிற பொழுதுதான் எது சரி எது தவறு என்று தனக்குத்தானே கேள்வி கேட்கிற பொழுது ஒரு சரியான விடை மனிதர்களுக்கு கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டு தான் ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதைத்தான் ஸ்டீபன் ஆர் கவி என்கிற உலக புகழ்பெற்ற உளவியல் சிந்தனையாளர் சொல்லுகிறார். எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய பொது வாழ்க்கையை தாண்டி அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை, உறவுகள், நட்புகளை தாண்டி உள்ளார்ந்து என்ன சிந்திக்கிறோம், உள்ளார்ந்து நாம் எதை வேண்டிக் கொண்டிருக்கிறோம், உள்ளார்ந்து எதை நாம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், அது சரியா தவறா என்று நீங்கள் சிந்திக்கிற பொழுதுதான் உங்களால் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதைத்தான் ஸ்டீபன் ஆர் கவி என்கிற உளவியல் சிந்தனையாளர் நமக்கு சொல்லுகிறார்.